டாக்டர் இப்போ 5 செக்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு செக்மெண்ட்ல எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. மித்த செக்மெண்ட்லயும் ப்ராப்ளம் வருமா? அது உங்க கையில தான் இருக்கு. வராதுன்னுலாம் யாருனாலயுமே சொல்ல முடியாது. ஏன்னா, இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்கிற ஒரு பாப்புலேஷன்ல நம்பளுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்பனா நம்பளோட வாழ்க்கை முறையோ, இல்ல நம்ப உடல் வாகோ, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைய நம்பளே அறியாம நம்ப வச்சிருந்திருக்கோம். அதனால அந்த இடம் தேய்மானம் ஆயிருக்கு. அதனால அந்த இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு. அதனால அந்த இடம் எலும்பு நகர்ந்திருக்கு. ஸோ, அந்த மாரி மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எஸ் 1% சான்சஸ் ஆர் தேர். நம்ப பழைய லைஃப் ஸ்டைல மாத்தும்போது அந்த 1%யும் குறைக்க முடியும். நான் செடென்டரியா இருந்திருந்தேன் அப்படின்னா, செடென்டரி லைஃப விட்டுறணும். நான் ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரெங்தனிங்கே குடுக்காம இருந்திருந்தேன். ஸ்ட்ரெங்தனிங் குடுக்கணும். அடிக்கடி நான் ஸ்லிப் ஆயி கீழ விழுவுற ஆள். நான் விழக்கூடாது. கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் நியூட்ரிஷனான ஃபுட்ட சாப்பிட மாட்டேன் முன்னாடி. இப்ப நாம நியூட்ரிஷனான ஃபுட்ட சாப்பிடணும். எப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அன் அலார்ம். என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவ போறேன், ஆப்பரேட் பண்றேன், வரேன்னு எனக்கும் போர் அடிக்குமா இல்லையா? ஒரே பேஷண்ட்ட பார்த்து பார்த்து ஆப்பரேட் பண்றதுக்கு.